நானும் யூடியூப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி இன்னைக்கு ஒன்று போடலான்ட்டு உங்களுக்காக நான் ரெடியாக ஒரு கதை வச்சிருக்கேன். எந்த கதையில நான் ஆரம்பிக்கிறேன்னா, என்னோட யூஎஸ் வந்து என்ன நடந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட், அதை பத்தி பேசலாம். எப்படி இருந்துச்சு, ஒரு இந்தியாலேயே இருந்துக்குன்னு யூஎஸ் வந்தா எப்படி இருக்கும். நான் யூஎஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு பயணம் வந்து பாண்டிச்சேரியில ஒரு பயணம் வந்து டேட்டா என்னன்னுலாம் தெரியல, ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நான் பாண்டிச்சேரி அந்த பையனை பார்க்க போனேன். அந்த பையன் என்ன பார்க்க என் ஊருக்கு வந்தான், எங்க ஊர் பாசிப்பட்டிக்கு வந்தான். இதெல்லாம் போச்சு. இருந்தாலும் சரி ஓகே, நாங்கள் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பண்ணலாம், நான் யூஎஸ் போகிறேன், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ யூஎஸ் கிளம்பிட்டேன். யூஎஸ் போயின்னு லாங் டிஸ்டன்ஸ்லாம் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம்ல. ஆனால் உண்மையில நான் யூஎஸ் போயிட்டு ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். எதுவும் வெளியே போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இறங்கினது வந்து சிகாகோவில் இறங்கினேன். சிக்காகோல கொக்கா மக்கா உங்க பனியா எங்க பனியா, அப்படி ஒரு பனி. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில பனியே பார்க்காதவன் திடீர்னு வந்து அன்னைக்கு அவ்வளோ பனியை எதிர்பார்த்தானா எப்படி இருக்கும். நான் ரொம்ப ஹியூமிடான ஒரு டிராபிக்கலான கிளைமேட்ல நம்ம வளர்ந்தவங்க தானே. எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்படியோ வந்து பொக்க மக்கா என் ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்போக்கி நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நீ என்ன பண்ணுறேனே தெரியல, அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி வெளியே வந்தேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டும் என் அட்வைசர் ஒருத்தர், என் ப்ரொஃபஸர், அவர் ரெண்டு பேர் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. சிகாகோ ஏர்போர்ட்லேருந்து டீகால்னு ஒரு சின்ன சிட்டி. நாங்கள் வந்து அங்கே வந்து நார்தர்ன் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அந்த சிட்டி வந்து 1 மணி நேரம் சிகாகோலேருந்து. அங்கே வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. பயங்கர பனி வேற. அங்கே போயின்னு இருந்து என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு மாதிரி அமைதியான ஒரு மயான காட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. போகிற வழியில் என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து மெக்டானல்ஸ் வாங்கி கொடுத்தான். நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அன்னைக்கு என் ஃப்ரெண்டும் அட்வைசரி இல்லாட்டினா நான் அப்பயே ரிட்டர்ன் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருப்பேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பனி. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 10 பேர், ஒவ்வொரு ரூம் 10 பேர், ஒரே கிச்சன், அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் நாளே என் ஃப்ரெண்டு வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு அப்பார்ட்மெண்ட்ல வைக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளாக்க வச்சு வெளியே இருக்கும்போது, அது வந்து நீங்க கதவை வந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், கீயை உள்ளாக்க வச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டான். டோர் லாக் ஆயிடுச்சு. வந்த நாளே அப்பார்ட்மெண்ட் லாக் ஆயிடுச்சு. நைட்டு 2 மணி. ஸோ லேண்ட்லார்டு யாருக்குமே காலும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பனி வேற பயங்கர பனி. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. எங்க வெளியவா படுக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நீங்க போயிட்டு, அன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுலாம் தூங்கிட்டு, அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என் வீட்டுக்கெல்லாம் போனேன். இங்கெல்லாம் வந்து ரோட்ல வந்து யூஸ் பண்ணாத பெட்டு இது எல்லாமே வந்து பணக்காரங்களாம் இருந்தாலும் ரோட்ல வந்து வெளியே வச்சிருவாங்க. நம்ம இதெல்லாம் பாக்குறதுல ரோட்ல வந்து பெட்டு சேர் ஏதாச்சும் அப்படி புதுசா இருக்கும், வெளியே எடுத்து வச்சிருப்பாங்க. நான்லாம் தூக்கிட்டு வந்துடுவேன். சேரு பெட்டு நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே நடப்போம், பணக்கார ஏரியா சைடு நடப்போம். நடந்துங்கன்னா அங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாம் தூக்கிக்கின்னு என் வீட்டில் ஒரு ரூம்ல வச்சு நான் செட்டில் ஆயிட்டேன். அந்த மாதிரி இருந்தது தான். அப்போக்கி நான் வந்து ஜெஃப்ரி டாமர் ஒரு சீரீஸ் இருக்கும், அந்த சீரீஸை பார்த்துட்டு வந்தேன். ஓ மை காட், இந்த சீரீஸ் சொல்லும் போது தான் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. நான் அந்த ஸ்டோரி அப்புறம் சொல்றேன். அந்த சீரீஸை பார்த்து வந்தனால ஒரு பயம் எனக்கு இருக்கும். யாரையும் இங்கே நம்பக்கூடாது, வெளியே போகக்கூடாது, நம்மள எதுவும் கூட்டு போய் கொண்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே நான் யாரையும் பார்க்க போறது அந்த மாதிரிலாம் கிடையாது. யூஸ் பண்ணுவேன், கிரைண்டர் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், ஆனால் யாரையும் பார்க்க போவோம். அப்புறம் வந்து ஒரு 2-3 நாள், தமிழ் 2-3 நாளே எனக்கு பெருசு. 2-3 நாள்ல தான் வந்து ஒருத்தனை வந்து நான் வந்து பேசிட்டு இருந்தேன். சும்மா பேசுறதுதான், நாம எப்பவும் போல நார்மலா பேசிட்டு இருக்கிறதா. அவனும் வந்து இங்க வந்து இங்கிலீஷ் டீச்சரா இருந்தான், அமெரிக்கன் தான். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெள்ளக்காரன். நான் ஃபர்ஸ்ட் பேசுனது, இந்த மாதிரி பழகுனதுன்றது ஃபர்ஸ்ட் ஒருத்தவன். அவன்கிட்ட பேசினேன், பழகுனேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இருந்தாலும் பாக்குறது பயம். ஆனா ஒரு 1 வீக்லயே வந்து தீகால் வந்து ரொம்ப சின்ன ஊரு. அவன் இருந்தது வந்து பக்கத்துல அரோரான்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருந்து என்னை பாக்குறதுக்காக வருவான் அவன். அவன் வருவான், வந்து இங்க எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போவான், காஃபி ஷாப்பு அந்த மாதிரி எங்கேயாச்சும் போவோம். டீகால் பக்கத்துல இன்னொரு ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டி பேர் மறந்து போச்சு, ட்வின் சிட்டிம்பாங்க. அந்த சிட்டிக்கு போய் நாங்கள் ஏதாச்சும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் வந்து என்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு நான் வந்து நாங்கள் இந்த மாதிரியே பண்ணிட்டு. அவனும் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்பான், நான் முடியாதுமே. என் வீட்டுக்கு வரனா எனக்கு ரூம்மேட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் முடியாதுன்றேன். அதனால அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஒரு பயம் வேற இருக்கு, நான் நம்பி போகக்கூடாது, யாரையும் நம்பி போகக்கூடாதுன்னு ஒரு பயம் வேற இருக்கு. அப்புறம் ஒரு 3 வாரம் கழிச்சு, சரி நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் இது பண்றான், நல்லா பார்த்துக்கிட்டான், நல்லா ஒரு கேரிங்கா இது பண்ணான். சரி ஓகே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 வாரம் கழிச்சு கூப்பிட்டு போனா, அவன் வந்து அவங்க அக்கா கூட தான் இருப்பான். அவங்களுக்கு அவங்க அக்கா பையன் எல்லாமே இங்க இருக்காங்க. அவன் வந்து கீழே பேஸ்மெண்ட்ல அவன் தங்கிட்டு இருந்தான். போனேன், நல்லா தான் போச்சு, கட்லிங் அப்படி இப்படின்னு ஒரு இதா போயிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையிலேயே தடவை
ஒரு வெள்ளைக்காரனோட இதை பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்றேனே தெரியல. எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. பயங்கர வந்து டிஸ்கஸ்டா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டா நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா ரொம்ப டிஸ்கஸ்டா ஃபீல் பண்ணேன். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன்னே தெரியல. நான் வந்து எதுவும் பண்ண வேணாம். சும்மா கடலிங் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாச்சு. வந்து நான் என்ன நினைச்சேன் நான் கோஸ்ட் பண்ணிட்டேன் அவனை அப்படியே. ஏன்னா ஒரு மாதிரி வியடா நம்ம பார்த்தது இல்லை ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான் நான் கோஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. சம்மந்தமே இல்லாம ஒரு காரணமே இல்லாம நம்ம கோஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய லாங் மெசேஜ்லாம் அவன் அனுப்பிச்சான். நான் வந்து சாரி ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணிட்டேன். அப்பைக்கு நான் வந்து வெளியே யார்ட்டையும் பேச மாட்டேன். எல்லாரும் வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு தாட்லயே இருப்பாங்க. அதனால யார்ட்டையும் நான் என்னதான் சிகாகோல இருந்தா நான் இருந்தது வந்து ஒரு இந்தியன் கம்யூனிட்டியில ஃபுல்லா தெலுங்கு பசங்க என்னை சுத்தி. என் வீட்லயே 7 பேர் இருப்பாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தமிழ் பையன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தெலுங்கே தெரியாது. அப்புறம் அங்க உட்காந்துக்கிட்டு எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு அழுகுறாங்க, படத்தெல்லாம் பார்த்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நானும் கொஞ்சம் தெலுங்கு இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கு கத்துக்க ஆரம்பிச்சேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். பேச ஏதோ வரும், பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் தெலுங்குக்காரங்க தானே, அவங்க பாட்டி எல்லா நாளும் பாட்டி தான். பாட்டி இல்லாதனாலே இல்லை, காரணமே தேவையில்ல. காரணமே இல்லாம பாட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தினமும் நல்லா சாப்பாடு நல்லா இது பண்ணுவோம். அப்புறம் செகண்டா நான் பார்த்தது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் இருந்தாரு. அவரு 2 பெரிய நாய் வைப்பாரு. அவர் வாக்கிங் கூட்டு போவோம், நானும் கூட போவேன். அவர் 2 நாய் வச்சிருக்காரு. ஒரு நாய் அவர் வாக்கிங் கூட்டு போவார், நான் வாக்கிங் கூட்டு போவேன். அந்த மாதிரி நாங்க 2 பேரும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அவன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் காரணம்லாம் இல்லை, யாரையும் விட்டு பிரியறோங்கிற காரணம்லாம் இல்லை. ஏதோ ஒரு அடுத்தடுத்துன்னு ஒரு இதுல போயிடும். அதானே கே டேட்டிங் லைஃப் தான். கே டேட்டிங் லைஃப்னாவே அப்படிதான் இருக்கும் போல. அடுத்தடுத்து நம்ம போயினே இருப்போம் போல. அப்புறம் தான் நான் ஒரு தெலுங்கனை டேட் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் தான் என் வாழ்க்கையில வச்சான் ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு தெலுங்கனை டேட் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா கார் வச்சிருப்பான், நல்லா ஊர் சுத்துவோம், கூட்டு போவான் எங்கேயாச்சும் வெளியே, நல்லா ஃப்ரீயா சாப்பாடு வாங்கி தருவான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஃபேமிலி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி ஹைதராபாத்ல. அதனால வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். அவன் கூட தான் என்கிட்ட ரொம்ப இன்டிமேட்டா ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாங்க இது பண்ணும் போதே ஒரு முடிவு பண்ணிட்டான். அவனும் என்கிட்ட சொன்னா, சின்ஸ் அவன் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி, ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறோம், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், எனக்கு இது வேணாம். அதனால எனக்கு தெரியும் இது எங்கேயும் லீட் ஆகாது, இருக்கிறவங்க 2 பேரும் ஜாலியா சுத்திக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3-4 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா சுத்துவோம், நல்லா இது பண்ணுவோம், நல்லா படத்தை கூட்டு போவோம், நல்லா ஜாலியா இருக்கும், நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு சிகாகோ வந்து ஒரு லாங் டர்ம். அவன் தான் நல்லா சிகாகோ ஃபர்ஸ்ட் எனக்கு கூட்டு போய் சுத்தினது அவன் தான். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கு நான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நல்லா யூஎஸ் சுத்தி காட்டுறதே அவன் தான் எனக்கு. இப்படிதான் யூஎஸ் இருக்கும். அவன் கூட தான் விஸ்கான்சின் போனேன், அயோவா போனேன், மிசோரி போனேன், நிறைய ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட்லாம் அவன் தான் எனக்கு கூட்டு போவான். வீக்கெண்ட் ஆனா எங்கேயாச்சும் கூட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் இந்தியா போனான். ஒரு நவம்பர் மாசம் இந்தியா போனா, அந்த மீண்டும் தொடர்க்கப்ப இந்தியா போயிட்டு அவனுக்கு வந்து ஃபியான்ஸே எல்லாம் வந்துட்டாங்க. அது அப்படியே அந்த கட்டா ஒரு சான் பிரான்சிஸ்கோல கண்ட்ரி ஆகும் அவன் சொல்லி. பட் அதுக்கப்புறம் அவன்கிட்ட அவ்வளோ நான் பேசல. அதுக்கப்புறம் அங்கேயே இன்னொரு லட்டினோ ஒருத்தனை டேட் பண்ணேன். லட்டினோ செம்ம கியூட் அவன், மெக்சிகன் அவன். நல்ல ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸா ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு. என்னமோ தெரியல, எதுக்கு ரீசன்லாம் தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஓப்பன் அவுட் கோயிங்லாம் கிடையாது அந்த டைம்ல. நானே ஒரு சீக்கிரட்டான இருப்பேன். அதனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதை பண்ண தோணலை எனக்கு அவன்கிட்ட. நான் சீக்கிரட்டா இருக்கலாம், ஆனா வந்து ஓப்பன் ஆகும். அவன் ரொம்ப ஓப்பன். அவன் வந்து எல்லாமே பப்ளிக்கா இதா இருக்கிறது. எனக்கு அது என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல அவன் கூட வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். யாராச்சும் பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிடுவாங்களோ நான் சொல்லிட்டு அவனை வந்து கூட வராது அப்படின்னு சொல்லுவேன். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அதுக்கு. பட் அதுவே ஒரு ரீசன் அவன்கிட்ட நான் அவ்வளவா கண்டினியூ பண்ணல. அவனை கட் பண்ண. ஆனால் இன்னும் நாங்கள் பேசுவோம், இன்னும் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவோம், சேட் பண்ணுவோம், இன்னும் நாங்கள் பேசுவோம். அதெல்லாம் இருந்துதான். என்னதான் நான் பேருக்கு சிகாகோல இருந்தாலும் ஒரு இந்தியன் கம்யூனிட்டி இருந்தனால நான் அமெரிக்காவில் இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகாது. ஏதோ இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக தெலுங்கு பசங்க தானே, ஆந்திரா தெலுங்கானா இருந்த மாதிரி இருக்கும். நிறைய தெலுங்கு கல்ச்சர் கற்றுக்கிட்டேன். பட் அதுபடி ரொம்ப அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் அமெரிக்கன்கிட்ட பேசினது கிடையாது. நான் வந்து இங்கே படிக்கும் போது கெமிஸ்ட்ரி டியூட்டரும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ். அதுதான் அவங்கள்ட்ட நான் அதிகமாக பேசுறது. அவங்கள்ட்ட பேசுகிறேன். கொஞ்சம் இங்கிலீஷ் நான் கற்றுக்கிட்டேனே. அவங்களுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் ஐயோ எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி தெரியாது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் கெமிஸ்ட்ரியை மறுபடியும் நான் சொல்லி கொடுத்துக்கினேன், அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கினேன்.
ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து படாத பாடுபட்டுட்டேன். வந்து செகண்ட் செமஸ்டர்ல இருந்தா நான் தான் ராஜாங்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னு ஒரு நல்ல இதானது. பட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் அட்வைசர் வந்து ஒரு குண்டை போட்டாரு. அவர் வந்து டெனசி போறேன், சிகாகோல இருந்து டெனசி போறேன், யாரும் வரீங்களான்னு கேட்டாரு. நான் எனக்கு வேற தோணல. சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுதான் வந்து சிகாகோட இது. கடைசியா வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் டேட் பண்ணேன். அவள் தான் சிகாகோ முடிச்சுட்டு அப்படியே டெனசிக்கு வந்து நாங்கெல்லாம் வந்து பயணம் பண்ணி நான் வந்து வந்துட்டேன். டெனசியோட கதையை கண்டினியூ பண்ணேன்.